Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. Lunchbox சீரீஸில் இன்றைக்கி செகண்ட் ரெசிபியாக கேரட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட் ரைஸ் எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா பொடி அரைச்சி செய்ய போகிறாங்க. மசாலா பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேங்க. தனியா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காய்ந்த மிளகாய் காரத்துக்குள்ளது 2 எடுத்துருக்குறேங்க. காஷ்மீரி சில்லி கலருக்காக 1 எடுத்துருக்குறேங்க. இதோட நிலக்கடலை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து தான் பொடி பண்ண போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிலக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை ஆறுனதுக்கப்புறம் தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மல்லி, ஜீரகம், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் கம்மியான தீயில் கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்ததெல்லாம் பொடி பண்ணிக்கலாங்க. கடலையை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் வறுத்து வச்ச மல்லி, மிளகாய், ஜீரகம் பவுட்ரு பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு இலை பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் கேரட் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஒரு 3 கேரட்டு. கேரட் வதங்கட்டும். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க. கேரட்டோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாங்க. சாத அரிசி தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப அந்த மசாலா பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.